அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்னடா எடுத்தோன்னே ஒரு ஷாப் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ரமலான் வந்துருச்சு, நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கான ஷாப்பிங் ஒர்க் எல்லாமும் சீக்கிரமாக இது பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து நம்ம காரைக்காலில் இருக்க ஹவுரா ஷாப்பிங்க்கு வந்திருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ரீசெண்டாக அபாயாஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஹிஜாப்ஸ், மலேசியன் மக்கானா, அது இதுன்ட்டு ஏ டு இசட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அபாயாஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்குமே, இந்த ரேட்டில் வாங்கினா நல்லாயிருக்குமே, இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே, இந்த கலர்ஸில் இருந்தால் நல்லாயிருக்குமே நிறைய நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம பார்க்கக்கூடிய அபாயாஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபாயாஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணியுமே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடியோஸில் பார்க்குறீங்க, அபாயாஸ் இப்படி இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எந்த கலரில் வேணும் உங்களுக்கு, எந்த மாதிரி பேட்டர்னில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் தான். எல்லாமே ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கும். கிளாத்லாம் வந்து அபாயாஸ் கிளாத் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி வருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இல்லாமல் நம்ம நேராக வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இல்லையா? சார் நம்மளுக்கு பார்த்து வாங்குகிற ஒரு திருப்தி வந்து ஒரு தனி இது தான். ஸோ அதேமாதிரி இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹவுரா ஷாப்பிங் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அபாயாஸ்க்கு மட்டும் இல்லை, குட்டீஸ்க்கு வந்து டாய்ஸ் எல்லாமே வந்து ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. பேபி ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் சொல்லவே வேணாம். மலேசியன் மக்கானாலேருந்து ரீசெண்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மட்டும் கிடையாது, கிஃப்ட் ஐட்டம்ஸுமே நிறையா இருக்குது. அது என்ட்ரன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஹார்ட் ஷேப்பில் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த அபாயாஸ் வந்து இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, டிஷ்யூ ஃபேப்ரிக் வச்சது. ஸோ அது எல்லாமே நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேங்கிள்ஸ்லாம் வந்து காலேஜ் கேர்ள்ஸுக்கு நம்ம இப்போ ஈதுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரியான பேங்கிள்ஸ், ப்ரைடுக்கு ஏற்ற மாதிரியான கிளச்சஸ், எல்லா மாதிரியான கலர் அப்படி பார்க்கவே ரொம்ப அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கவரிங் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், ஏடி செட் டைமண்ட் இதாக இருக்கட்டும், அண்ட் முக்கியமாக வந்து டியாரா எல்லாமே இங்கே கிடைக்கிது. டியாராலாம் நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம நேராக பார்த்து வாங்கலாம். அந்தளவுக்கு எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் ரோஸ் கோல்டு ரிங்ஸ், அப்புறம் வந்து ஹிஜாப் ப்ரூச்சஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஹேர் அசசரிஸ் வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு, அந்த ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்க போன இடத்துல நம்ம ஒன்றுக்கு 2ஆ வாங்குற மாதிரி ரேட்டுமே அவ்வளோ பட்ஜெட்குள்ளே ரொம்பவே நல்லாயிருக்கு. பேபி ப்ராடக்ட் எல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி லோஷன்ஸ், பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸு அவ்வளோ இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நம்மளுக்காகவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் இல்லை, அபாயாஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேன். ஹிஜாப்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்படி விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து நம்மளுக்காக நம்ம ஹவுரா ஷாப்பியில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த ஷாப் வரலைன்னா கண்டிப்பாக ஹவுரா ஷாப்பிக்கு வந்து பாருங்கள். கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே எனக்கு ஒரு அபாயா வந்து இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு போனேன். அதை பற்றின இது வந்து அப்புறமா நான் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த அபாயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் இருக்க ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து இதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த அம்ப்ரெல்லாவில் ஏற்கனவே நிறைய வந்து பார்க்க பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ஒர்க் எல்லாமே அம்ப்ரெல்லா மாடல் அபாயாஸில் நல்லாயிருக்கும்ல. ஸோ இது வந்து டபுள் ஃப்ரீவல் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான், என் ஃப்ரெண்டு 3 பேரும் தான் போயிருந்தோம். ஸோ என் ஃப்ரெண்டுக்குமே அபாயாஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காகவே தான் போயிருந்தோம். அபாயாஸ் மட்டும் இல்லை, அங்கே வந்து இன்னுமே நிறைய வந்து 1, 2 ஐட்டம்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் ரேட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் நேரா வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம ஹவுரா ஷாப் பத்தின இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு ஈதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணா நீங்க வெளியில வந்து எடுத்திருக்கலாம். ஆனா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒவ்வொன்னும் இங்கே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். அதேமாரி ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லாயிருக்கும். எப்படி சொல்றது? ரொம்ப வந்து இது இல்லாம நம்ம வந்து ஒரு மாதிரி கலர்ஸ் எதிர்பார்ப்போம் இல்லையா? இந்த கலர் வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து பார்ப்போம். நம்மளுக்கு கைக்கு வரும்போது வேற கலரா வரும். ஸோ அந்த மாரி பயம் இல்லாம இங்க வந்து ஹிஜாப்ஸ் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளே சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். சாஃப்ட் மெட்டீரியல் எல்லாமே அவ்ளோ நல்லாயிருக்கு. அண்ட் வந்து இந்த குட்டி குட்டியான ரோஸ் கோல்டு செயின் அந்த குட்டி பெண்டன்ட் வச்சு அந்த மெலிசான செயின் வச்சது இருக்கு இல்லையா? அதுவுமே நெறையா இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்க்க பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களுமே எங்களோட பர்ச்சேசிங்க முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா நம்ம ஹௌரா ஷாப்பிங்க்கு வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான ஷாப்பிங்கையுமே கம்ப்ளீட் பண்ணிக்குவீங்கன்னு நெனைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பாருங்க எவ்வளோ நெறைய கலெக்ஷன்ஸ். ஸோ வந்து பார்த்துட்டு நீங்களே வந்து சொல்வீங்க. எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஸோ அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, நாங்க வந்து இங்கே கடையில வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு, மார்க்கெட்லாம் போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது. காய்கறியா இருக்கட்டும், இஃப்தாருக்கு, சஹருக்கு எல்லாத்துக்குமே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த கடைய விட்டு நகர்றதுக்கு எங்களுக்கு மனசே வரல. ஸோ அவ்வளோ பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையா இருந்ததா, ஸோ இங்கேயே ரொம்ப நேரத்த நாங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்க பார்க்க கலர்ஸ் அந்த அபாயாவோட கலர்ஸ் அந்த ஒர்க் இதெல்லாம் பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது. ஸோ அதிலேயே வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வந்து மளிகை சாமான் இதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வெயில் தாங்க முடியல. ஸோ அதோட ஒரு பேக்கரி உள்ளாக்க பூந்து ஆளுக்கு ஒரு சமோசாவ சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு. அடுத்தது மார்க்கெட் உள்ளாக்க போயிட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட லாத்தா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து கொஞ்சம் காட்டன் ஹிஜாப்ஸ் நம்ம தொழுவைக்கு காட்டன் முக்காடு இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் தான் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். ஸோ வந்த இடத்துல ஒரு பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது கூட அம்மா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, ஹிஜாப்ங்கிறேனே காட்டன் ஷால் இருக்குல்ல தொழுகை ஷால், அதில் 2, 3 நான் கேட்டு வச்சிருந்தேன். கலர்ஸ் பார்த்து லாத்தாட்ட சொல்லி வச்சிருந்தேன். ஸோ அதையுமே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்க கிளம்புறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. ஸோ வந்து நோம்புக்கு நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வந்து வேலை வந்து முடியவே இல்லைங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தா போதுங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து நோம்புடைய இதா தான் இருக்கும். ஸோ நோம்பு வைபு நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. நிஹால் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் எல்லாமே செட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, எல்லாமே ரூமெல்லாம் எல்லாமே டெக்கர் பண்ணிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னை விட அவனுக்கு தான் இதில ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒவ்வொன்னும் நம்ம புதுசு புதுசா அப்டேட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்குமே அது வந்து நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். எப்படின்னாக்கா, ஒரு ஆசையா அவங்களும் எடுத்து செய்வாங்க. நம்ம வந்து சோம்பேறித்தனமா இருந்தா பிள்ளைங்களுக்குமே அதே பழக்கத்துக்கு தான் வரும். ஸோ நம்ம வந்து சுறுசுறுப்பா ஒவ்வொன்னும் புதுசு புதுசா பண்ண பண்ண பிள்ளைங்களுக்குமே அதில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நிஹால் வந்து அன்னைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, அவர் தொழுவ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா போணுச்சு டே. வெளியில டே ஃபுல்லா அலைச்சலா இருந்தாலும், அன்னைக்கு வந்து மகரிபுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே பீஸ்ஃபுல்லா போன மாரி இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நோன்பு வந்து எல்லாருக்குமே இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இனிமே வரக்கூடிய வீடியோஸில் வந்து நெறையா வந்து ரெசிபீஸ் அண்ட் வந்து விளாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து வரும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டு நேரா சஹருக்கு போயாச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சஹர். அன்னைக்கு வந்து ரொம்ப ஒண்ணும் பெருசா எதுவுமே பண்ணல. சிம்பிளா தான் கோழி ஆனம் காய்ச்சி கிரேவி மாதிரி கொஞ்சம் பெரட்டிக்கிட்டாச்சு. நான் எப்போவுமே வந்து சஹரில் 3 மணிக்கு எந்திரிச்சு தான் சோறு சூடா ஆக்குவேன். நைட்டே வந்து கறிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலுமே, அந்த ரைஸ் வந்து நம்ம அந்த சஹர் டைமில் சுட சுட ஆக்கிட்டு அப்போ சாப்பிட உட்கார்றது தான் எனக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாரியா அப்போ தான் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு இதா இருக்கும். அதனால வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து சோறு வந்து குக் பண்ணிட்டு
பாக்கியெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாங்களுமே சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு ரமலானுடைய ஃபஸ்ட்டு சஹருடைய நாள் வந்து ரொம்பவே அமைதியாக ரொம்ப நல்ல விதமாக போணுச்சு. எல்லாருக்காகவும் நானும் அந்த நேரத்தில் துவா செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே எங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் எல்லாருக்காகவும் துவா செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வந்து இந்த நோம்பில் நிறைய அமல்கள் செஞ்சு நல்ல உடம்பு தெம்பை கொடுத்து நம்ம நல்ல விதமாக 30 நாட்களுடைய நோன்பையும் நல்ல விதமாக பிடிச்சி நிறைய வந்து துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய முதல் சஹருடைய நேரம் வந்து நல்ல விதமாக முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க சொல்கிறதுக்காக வெயிட்டிங். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஹருடைய நேரத்தில் அந்த பாங்கு சத்தம் கேட்குறதுக்கு அது ஒரு தனி ஒரு இதாகவே இருக்கும். டெய்லி ஃபஜரில் கேட்குறது ஒரு மாதிரி, ஆனால் சஹர் செஞ்சுட்டு பாங்கு சத்தத்தை கேட்குறது ஒரு தனி இது தான். ஸோ அதே மாதிரி பாங்கு சொன்னதும் நாங்களுமே வந்து தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு படுத்தாச்சு. ஸோ உங்களுக்குமே நல்ல விதமாக சஹருடைய பொழுது நல்ல விதமாக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.